ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். திவ்ய தேச அனுபவத்தில் அடுத்த திவ்ய தேசம் திருவெள்ளரை திவ்ய தேசம். பிராட்டிக்கு ஏற்றம் தரக்கூடிய இடமான திவ்ய தேசம். ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு ஏற்றம் தரக்கூடிய இடம். புண்டரீகாட்ச பெருமாள், பங்கைய செல்வி செண்பகவல்லி நாச்சியார் தனிக்கோயில் நாச்சியாராக எழுந்தருளியிருக்கக்கூடிய திவ்ய தேசம். பெரியாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் இந்த திவ்ய தேசத்துக்கு மங்களாசாசனம். பெரியாழ்வார் 10 பாசுரங்களாலேயும் திருமங்கை ஆழ்வார் 14 பாசுரங்களாலேயும் மங்களாசாசனம். ஆக இந்த திவ்ய தேசத்துக்கு மொத்தம் 24 பாசுரங்கள் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். பிள்ளப்பெருமாள் ஐயங்கார் 108 திருப்பதி அந்தாதியிலே கல்லிருந்தான் எந்தை கலத்தோன் கமலத்தில் இருந்தான் அரந்தயங் கேசன் என்றே தொல்லைமறை உள்ளரையா நின்னமையால் உள்ளமே கள்ளமின்றி வெள்ளரையான் தாளே விரும்பு என்று அற்புதமா இந்த பாசுரத்துல விளக்கத்தை கொடுக்கிறார். மனசை பார்த்து சொல்றார், நெஞ்சே, கையிலே இருக்கக்கூடிய சிவனின் தந்தையான பிரம்மா, அந்த பிரம்மாவுக்கு தந்தையா இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அரங்கத்துல எழுந்தருள் இருக்கின்றான். ஆக அரங்கநகர் அப்பன் என்றும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மூலப்பொருளானவன் எம்பெருமான் திருவள்ளரையிலே இங்கே எழுந்தருள் இருக்கின்றான். அவனுடைய திருவடிகளை பற்றுவதே நமக்கு ஏற்றம். நெஞ்சே, அந்த எம்பெருமான் திருவடிகளிலேயே நீ பற்றுக்கொள்ள வேண்டும் என்று 108 திருப்பதி அந்தாதி மாலையிலே குறிப்பிடுகின்றார். ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு ஏத்தம் தரும் இடம். சிபி சக்கரவர்த்தி படையுடன் இங்கு வந்து இறங்க பகவான் ஒரு வெள்ளை பண்ணி வடிவத்தில் தோன்றி அதுக்கு பின்ன ஒரு புத்துக்குள்ளே சென்று மறைந்து போக மார்க்கண்டேய மகரிஷியினுடைய சொல்லாலே அவர் சொன்னபடி சிபி சக்கரவர்த்தி பாலை அபிஷேகிக்க அந்த புற்றுக்குள்ளிருந்து புண்டரீகாட்ச பெருமாள் வெளிப்பட்டார். இங்கே இருக்கக்கூடிய பூங்கிணற்றிலே தாயார் தவமிருந்து பெருமாளை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார்னும் சரித்திரம் சொல்லப்படுறது. இந்த திவ்ய தேசத்தில் தட்சிணாயனம் உத்தராயணம் என்ற 2 வாசல்கள் உண்டு. இங்கே இருக்கக்கூடிய குளம் ஸ்வஸ்திகா குளம் அப்படின்னும் மிகவும் சிறப்பு பெற்றதான திவ்ய தேசம். ஆக பெரியாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் சேர்ந்து 24 பாசுரங்களாலே இந்த திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். பெரிய திருவடி சிபி சக்கரவர்த்தி, நிலமகள் மார்க்கண்டேயர், திருமகள் பிரம்மன், ருத்ரன் முதலியானவருக்கு எம்பெருமான் பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்த திவ்ய தேசம் என்றும் இந்த திவ்ய தேசத்துக்கு சிறப்பு. பெரியாழ்வார் 10 பாசுரங்கள் காப்பிடல் என்ற பாசுரத்தில் இங்கே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் காப்பிட வாராய் அப்படின்னு சொல்கிறபடியாக 10 பாசுரம் மங்களாசாசனம். அதில் ஒரு பாசுரம், பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமைகள் செய்வார் எல்லாம் உன்மேலன்னி போகாது எம்பிரான் நீ இங்கே வாராய் நல்லார்கள் வெள்ளரை நின்னாய் ஞானச்சுடரே உன்மேனி சொல்லார் வாழ்த்தி நின்னேத்தி சொப்பட காப்பிட வாராய். இந்த ஊரிலே தீம்புகள் செய்யக்கூடிய பிள்ளைகள் 1000 கணக்கில் இருக்கிறார்கள். பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள் இருக்கார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாமே தீமைகள் செய்பவர்கள். அவர்கள் செய்யக்கூடிய தீமைகள் எல்லாம் உன்னைத்தான் செய்கின்றன. எல்லாம் உன்மேல் அன்னி போகாது எம்பிரானே. அதனால் நீ அங்கே செல்லாமல் இங்கே வருவாயாக. அந்த பிள்ளைகள் என்ன தீமைகள் செய்தாலும் எல்லாம் ஒன்றைத்தான் வந்து சேர்றது. அதனால் நீ அங்கு செல்ல வேண்டாம் எம்பெருமானே, நீ இங்கே வா. நல்லார்கள் வெள்ளரை நின்றாய். நல்லோர்கள் வாழக்கூடிய திருவெள்ளரையிலே எழுந்தருள் இருக்கக்கூடியவனே, ஞானச்சுடரே, ஞான ஒளியே, உன் மேனி சொல்லார் வாழ்த்தி நின்று ஏத்துகின்றார்கள். உன்னுடைய திருமேனியை வாயார வாழ்த்தி நான் நன்கு காப்பு செய்யுமாறு, காப்பிடுவது என்ன செய்யுமாறு வருவாயாக அப்படின்னு யசோத சொல்கிறதாக யசோதா பாவத்தில் இங்கே பெரியாழ்வார் அதி அற்புதமாக கண்ணனாக எழுந்தருளி இருக்கக்கூடிய இங்கே புண்டரீகாட்ச பெருமாளை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய திருமேனியை நான் வாயார வாழ்த்த வேண்டும். உன் திருமேனி சொல்லார் வாழ்த்தி நின்று ஏத்த அதற்கு சொப்பட காப்பிட வாராய், நீ வருவாயாக, காப்பு செய்வதற்காக நீ வர வேண்டும் அப்படின்னு பெரியாழ்வார் திருமொழியிலே மங்களாசாசனம் பண்ணி அடுத்த ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். பெரிய திருமொழியில் 10 பாசுரங்கள்,
சிறிய திருமடல்ல பேரா மருதிருத்தான் வெள்ளரையே என்று இந்த திவ்ய தேசத்தையும், பெரிய திருமடல்ல வெள்ளரையுள் கல்லறை மேல் பொன்னே அப்படின்னு வெள்ளரையுளே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானேன்னு சொல்கிறார். 10 பாசுரங்கள் பெரிய திருமொழியில். ஒரு பாசுரத்தை பார்ப்போம். வசையில் நான்மறை கெடுத்த அம்மலர் அயர்க்கு அருளி முன் பரிமுகமாய் இசைகொள் வேத நூல் என்ன இவை பயந்தவனே எனக்கு அருள்புரியே உயர்கொள் மாதவி போதோடு உலாவிய மாருதம் வீதியின் வாய் திசையெல்லாம் கமழும் பொழில்சூழ் திருவள்ளரை நின்றானே. உயர்ந்த குறுக்கத்தி மலர்கள்லாம் எங்கும் மலர்ந்திருக்க, அதோடு சேர்ந்து காற்று வீசும்போது அப்படியே அந்த வீதிகள்லாம் நறுமணம் வீசா நிற்கின்றதாம். குறுக்கத்தி பூவினுடைய வாசமானது அப்படி எங்கும் வீசும்படியாக இருக்குது. அதனுடைய நறுமணம் அப்படி. அத்தகைய சோலைகள் நிறைந்திருக்கக்கூடிய திவ்ய தேசம் எங்கேன்னு பார்த்தா திருவள்ளரை. அந்த திருவள்ளரையிலே நின்று முன் ஒரு கால் தூய 4 வேதங்களையும் இழந்திருந்த பிரம்மனுக்கு அருளும் முறையிலே ஹயக்ரீவராய் இவையே வேத நூல்கள்னு சொல்லி அவைகளை கற்பித்தாயே, அதுபோல எனக்கும் நீ அருள வேண்டும்னு சொல்கிறார். முன் பரிமுகமாய் அதைத்தான் இங்கே சொல்கிறார். வசையில் நான்மறை கெடுத்த அம்மலரை அயர்க்கு அருளி, அயனான பிரம்மாவுக்கு வேதங்களை தொலைத்தேன், கண்ணையே தொலைத்தேன் என்று பாரித்த பிரம்மாவிற்கு அந்த வேதங்களை மறுபடியும் அப்படியே அருளி செய்த, முன் பரிமுகமாய் அருளி செய்த, ஹயக்ரீவராய் தோன்றி இது இவையே வேத நூல்கள் என்று இசைகொள் வேதநூல் என்று இவை பயந்தவனே அப்படி அருள் செய்தாயே, எனக்கு அருள் புரியே, எனக்கும் நீ அப்படியே அருள் செய்ய வேண்டும். ஆக உயர்கொள் மாதவி போதோடு உலாவிய மாருதம் வீசுகின்றது. மாதவி குறுக்கத்தி பூக்கள் நறுமணம் எங்கும் காற்றோடு கலந்து வீதி திசையெல்லாம் கமழ்கின்றது. கமழும் பொழில் சூழ் அப்படி சூழும்படியான சோலைகள்லாம் நிறைந்திருக்கும்படியாக திருவள்ளரையிலே எழுந்தருள் இருக்கக்கூடியவனே, அயர்க்கு அம்மலரை அளித்தாயே, பரிமுகமாய் அருளினாயே, அதுபோல எனக்கும் அருள வேண்டும் என்று அதி அற்புதமாக மங்களாசாசனம் பண்ணுறார். ஆக பிள்ளை பெருமாள் ஐயங்கார் 108 திருப்பதி அந்தாதியிலே கையிலையிலே இருக்கும் சிவபிரானுடைய தந்தை பிரம்மன், அந்த பிரம்மனின் தந்தை அரங்கநகர் அப்பன் என்றும் வேதத்துள்ளே சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே மூல பரம்பொருளான திருவள்ளரை என்ற திவ்யதேசத்திலே எம்பெருமான் திருவடிகளிலேயே நீ பற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளறையா நின்ன மையால் உள்ளமே கள்ளமின்றி வெள்ளரையான் தாளே விரும்பு. திருவள்ளரையிலே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான் தாள்களையே நீ பற்றுவாயாக அப்படின்னு அதி அற்புதமாக இந்த 2 ஆழ்வார்களோடு பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் மங்களாசாசனம். அடுத்து திரு புள்ளம்பூதங்குடி அடுத்த பதிவிலே கூடியிருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.